இட்ஸ் போட் சினிமாலைக்கு எந்த ஒரு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதியும் நம்ம திவாகரும் வந்து பழையபடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது காசிப்ஸு ஸோ உள்ளே வந்து கண்டஸ்டன்ஸ் பற்றி ஒவ்வொருத்தரும் பற்றியும் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கனியக்காவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கனியக்கா வந்து பயங்கரமான வில்லின அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் அதுக்கு தான் எல்லாரோடையும் போட்டு உடச்சி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் வந்து சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி சமைச்சே வந்து அவங்க நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க எல்லாரையும் கவர் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லிப்பாங்க. உடனே எல்லாருமே கிளாப்ஸ் அடிச்சுப்பாங்க. அதுக்கு வந்து விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அண்ணன் நீ அந்த பாயிண்ட்டை சொன்னோன்னே எனக்கு செம்ம குஷி ஆகிடுச்சுன்னு எல்லாருமே கிளாப்ஸ் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சந்தோஷப்பட்டது பார்க்க முடிஞ்சுது. ஆமாம் பாரு அவங்க அதுதான் பண்ணுறாங்க, சமையல் பண்ணி சோறு போட்டு எல்லார்ட்டையும் வந்து நாமினேஷன்லேருந்து ஒரு எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கனியக்கா வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமித் கிட்டே வந்தாங்க. அமித் வந்து ரொம்ப நம்பர் 1 கன்னிங் பாரு நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே வியானா வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ உடனே வந்து வியானா வந்து இவர் கூப்பிட்டாரு. உடனே அண்ணா 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 ஏன்னா கூப்பிடுற, நீ வந்து எல்லார்ட்டையும் போய் பேசாதண்ணே, நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீ போய் பேசு, ஆனால் உன்னை யார் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பேசு, உன்னை வந்து சும்மா கூப்பிட்டு கலாய்ச்சிருவாங்கண்ணே, அந்த மாதிரி யார்ட்டையும் நீ போய் நீயா போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வியானா வந்து வியானா அங்கே போனோடனே அவங்கள பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஆனால் கூப்பிட்டோடனே ஆனால் நான் உனக்காக நான் பேசுவேன், எனக்காக நீ பேசுவேன், அந்த மாதிரியே இருக்கட்டும், நம்மளை நம்புகிறவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம பேசணும், சும்மா எல்லார்ட்டையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரம்யா பற்றியும் பேசுகிறாங்க. ரம்யா ஏதோ சாப்பாடு வந்து இவருக்கு வந்து சரியாக போடல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து அப்படியே வரிசையாக வந்து பேசிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது காலையில். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.